கொஞ்சம் வெள்ள கலந்த அந்த கருத்த உள்ளம் எப்படி இருக்கும் என்றால் முழுக்க முழுக்க மனோ இச்சை நிறைந்ததாக, மனோ இச்சை மூழ்கியதாகத்தான் அது இருக்கும். ரசூலுல்லாஹ் பாருங்க எப்படி இந்த ஃபித்னாவை அடையாளப்படுத்துறாங்க. ஃபித்னா வரும், குழப்பம் வரும். இந்த குழப்பத்தில் நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம், ஆக்டிவாக நில்லுங்க. கல்ப உதாரணப்படுத்தினாங்க. கருத்த புள்ளி ஒரு கல்புல வைக்கப்படும், ஆக்டிவ் இல்லாத உள்ளம். அடுத்த உள்ளம் வெள்ளை உள்ளமாக இருக்கும். அதில் எந்த ஃபித்னாவும் போய் எந்த டொட்டையும் அதில் வைக்க முடியாது. வெண்பாறை போன்ற உள்ளம், எந்த ஃபித்னாவும் அதுக்கு தாக்கத்தை கொடுக்காது என்று சொல்லிவிட்டு கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெள்ளை கலந்த, வெள்ளை புள்ளிகள் கலந்த கருத்த உள்ளம், அந்த உள்ளம் முழுக்க முழுக்க மனோ இச்சைக்கு அடிபணிந்த ஒரு உள்ளமாக இருக்கும். நல்லது கெட்டது ஒன்றுமே தெரியாது. நினைச்சதை பேசும், நினைச்சதை சொல்லும், நினைச்சதை ஷேர் பண்ணும், நினைச்சதை பிரச்சாரம் செய்யும்.